பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது முழுதுமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 இந்த 3 வேத வாக்கியங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றும், அவர் ஏன் மாம்சமானார் என்றும், அவர் என்ன செய்தார் என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆனபடியால் அவரை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் எங்களுக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அவர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றித்தான் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் விட்டால், அந்த சிந்தனை நம்முடைய இருதயத்தில் நாட்டப்படாமல் விட்டால், நம்முடைய விளக்கங்கள் வேத வார்த்தையை பற்றி நாம் அறிய போகிற சகலதும் தாறுமாறாக குழப்பங்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. உதாரணத்தை மறுக்க சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அநேகமான போதகர்கள் ஒரே வசனத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் ஒரு மாதிரி, இன்னொருவர் என்ன மாதிரி, இன்னொருவர் இன்னொரு மாதிரி, இன்னொருவர் இன்னொரு மாதிரி பிரசங்கிக்கிறார்கள். அப்படியான பிரசங்கம் அது தாறுமாறாக்கப்பட்ட பிரசங்கம். ஆண்டவர் ஒரே விஷயத்தையே சொல்லுகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிரச்சனை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அஸ்திவாரமான செய்தியாக, அஸ்திவாரமான உபதேசமாக ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய இருதயத்தில் நிலைநாட்டாவிட்டால் சகலதும் தாறுமாறுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது நேரடியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு போவோம். ரோமர் 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்போ கவனமாக நான் அதை திருப்பி வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம் இங்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இந்த வேத வாக்கியத்தில் இதற்கு நான் கொடுத்த தலையங்கம் கிறிஸ்துவுடனே பிழைத்திருத்தல், கிறிஸ்துவுடனே கூட பிழைத்திருத்தல்.
இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு போவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எல்லோரும் அவருடைய மரணத்துக்குள் இணைந்து அவருடைய அடக்கத்துக்குள் இணைந்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ள இணைந்து அவரில் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்பதை தேவரீர் அறிவீர். இப்பொழுது என் சகோதர சகோதரிகள் இதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் அருமையான பிதாவே ஆசீர்வதியும், அபிஷேகியும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு கடந்த செய்தியில் குறிப்பாக இந்த மரிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மரிப்பதற்கு மிகுந்த அழுத்தம் கொடுக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிறிஸ்துவோடு மரிப்பதற்கு, சும்மா மரிப்பதற்கல்ல, சரீரத்தில் மரிப்பதற்கல்ல, கிறிஸ்துவோட விசுவாசத்தின் மூலம் மரிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் அவரோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. இதனை ரோமர் 6:5 வலியுறுத்தி இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து செய்து முடித்த விஷயங்கள், அது யாருக்காக அவர் அதுகள் எல்லாவற்றையும் செய்தார்? அவர் இந்த பரலோகத்துக்கு மனுஷனாக, தேவாதி தேவன் மனுஷனாக இறங்கி வந்து இந்த பூலோகத்தில் 33 வருஷம் வாழ்ந்து நம்ம எல்லோருக்காகவும் சிலுவைக்கு சென்று தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவத்தில் இருந்து பரிபூரணமாக எங்களுக்கு விடுதலை தந்து எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் அவர் கடைசி நேரத்தில் அவருடைய மரணத்தின் போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அப்போ யாருக்காக இவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார்? எனக்கும் உங்களுக்காகவுமே இவை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அப்படி செய்து முடிக்க வேண்டியதற்கு காரணம் என்ன? என்ன காரணத்துக்காக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் என்ற கேள்வி நியாயமான கேள்வி. அப்போ என்ன மாதிரி என்று சொன்னால், முதல் நாம் அறிய வேண்டியது, மனுஷ வீழ்ச்சியினால மனுஷகுலம் முற்று முழுதுமாக அழிக்கப்பட்டது, டிஸ்ட்ராய்டு, முற்று முழுதுமாக அழிக்கப்பட்டது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆதாமுக்குள்ளுக்குள்ளே ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தான். அதன் நிமித்தம் அவனுக்குள் பாவம் உட்சென்றது. நாம் எல்லோரும் அவனுக்குள் இருந்தபடியால் அவனுக்குள் சென்ற பாவம் நாம் எல்லோரையும் ஆட்கொண்டது, எல்லோரையும் முற்று முழுதுமாக ஆக்கிரமித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அவன் மட்டும் அழியவில்லை, முழு மனுஷகுலமும் அழிந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இதனை பரிசுத்த ஆவியானவர் 1 தீமோத்தேயு 5:6 பவுல் அப்போஸ்தலர் மூலம் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சுகபோகமாய் வாழ்கிறவள்
உயிரோடே செத்தவள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ மனுஷகுலத்தினுடைய நிலைமையை பற்றி பவுல் அப்போஸ்தலர் 1 தீமோத்தேயு 5:6 என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என கூறியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்று சொன்னால், பாவம் எவ்வளவு கொடுமையானது. இந்த பூமியில் பாவத்தின் நிமித்தம் ஏராளமான ஜனங்கள் செத்து போயிருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லப்பட்டு கிடக்கு. அவர்கள் நாங்கள் சுகமாக வாழ்கிறோம், நாங்கள் சௌகரியமாக வாழ்கிறோம், நாங்கள் எல்லா வசதியோடும் வாழ்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலைமை என்ன? உயிரோடே அவர்கள் செத்திருக்கிறார்கள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அதனை சொல்லியிருக்கிறார். அப்போ இதன் மூலம் நாம் அறியக்கூடிய உண்மை, அந்த பாவம் எவ்வளவு கொடுமையானது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷ வீழ்ச்சி மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள சகல உறவையும் துண்டித்தது. தேவன் மனுஷனை உருவாக்கினார். மனுஷனும் தேவனும் எப்பொழுதும் உண்டாயிருக்க வேணுமென்றே தேவன் மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் அந்த பாவம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவை முற்று முழுதுமாக துண்டித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் மீட்கப்படாத மனுஷன் தேவனுக்கு முற்று முழுவதும் மரித்திருக்கிறான் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். அது மட்டுமல்ல, தேவனுக்கு உரிய எல்லா விஷயத்திலும் மரித்திருக்கிறான். அதாவது அவனால் தேவனை பற்றி அறிய முடியாது. தேவன் என்றால் ஆரென்று அவன் அறியான். அப்போ ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், மீட்கப்படாத ஒரு மனுஷன் தேவனை பற்றி எதுவுமே அறியாதவனாக இருக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எபேசியர் 2:1-3 தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறது என்னவென்றால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பார்த்து அவர் என்ன சொல்கிறார்? எபேசியர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என கூறியிருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நம்ம தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். நீங்கள் மரித்தவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது உயிர்க்கப்பட்டீர்கள். உங்களுடைய அந்த மரித்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது எல்லாவற்றையும் எபேசியர் 2:1-3 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஒவ்வொரு சொற்களுடைய வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு அந்த வசனத்தினுடைய சொற்கள் ஒவ்வொன்றையும் விவரமாக நாங்கள் பார்ப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷகுல வீழ்ச்சியினாலும் ஜென்ம சுபாவத்தினாலும் முற்று முழுதும் சீரழிந்து போயிருக்கிற நம்மை தேவன் உயிர்ப்பித்தார்.
அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுல வீழ்ச்சியினால, ஜென்ம சுபாவத்தினால சீரழிந்து நிர்மூலமாக்கப்பட்ட உன்னை கர்த்தர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், அப்போ மீட்கப்படாதவன் ரட்சிக்கப்படாதவன் தன்னுடைய நாளாந்த நடத்தைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறான் என இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கை அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை. 24 மணித்தியாலமும் ஒரு கிழமையில 24 மணித்தியாலத்திலும் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அவன் நிறைந்திருக்கிறான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, சாத்தானுடைய ஆவி எல்லா அவிசுவாசிகளையும் நிரப்பி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது போல ரட்சிக்கப்படாதவர்கள் சாத்தானுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் கீழ்ப்படியாமை நடப்பிக்கிறது. அப்போ சாத்தானுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டால் என்ன இந்த பூமியில் நடக்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படியாமை நடப்பிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய பிரமாணங்களுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமை இந்த ஆவிகள் மூலம் நடப்பிக்கப்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ மனுஷகுல வீழ்ச்சியை பற்றி முதல் தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்ததன் தாற்பயத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்தது, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எபேசியரை மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட முன்பு, நீங்கள் மீட்கப்பட முன்பு என்ன மாதிரி நீங்கள் வாழ்ந்தீர்கள்? ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். சாத்தானே, இந்த உலகத்தின் வேர்ல்ட் சிஸ்டம், உலகத்தினுடைய முறைமைக்கு முற்றும் முழுதும் சாத்தானே தலைமை தாங்குகிறான் என்ற உண்மையை ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை என்ற ஒரு சிந்தனையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது விபரீதமானது. ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்திருக்கும் பொழுது அவரே சாத்தான் இந்த பூமி எனக்கு தரப்பட்டது, இதில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தரப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவர் அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த பூமியினுடைய முறைமை, அதாவது உலகத்தினுடைய முறைமைகள் எல்லாத்துக்கும் சாத்தானே அதிகாரியாக இருக்கிறான் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற சகல உலகத்தினுடைய முறைமைக்கும் சாத்தான் தலைமை தாங்குகிறான் என்பதை நாம் அறிந்திருந்தால்தான் நாம் எல்லாவற்றிற்கும் தேவனிடத்தில் போய், அதாவது சூப்பர் நேச்சுரலாக, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவியை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உலக முறைமையை முறியடித்து தேவனிடத்தில் இருந்து உதவியை பெற வேணுமா இருந்தால் இந்த உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
அப்போ கிறிஸ்தவர்களை என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ரட்சிக்கப்பட முன்பு சாத்தான் என்ன சொன்னானோ சாத்தான் என்ற முறையின்படி அவன் இந்த பூமியில் வைத்திருக்கிற முறைமையின்படி அவன் சிஸ்டத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லி தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே. அப்போ அவர்களுக்குள்ளே என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் என்ன? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே, சாத்தானுடைய பிள்ளைகளுக்குள்ளே. யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்கு, சாத்தானுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத எல்லாரும் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, ஆண்டவரே யோவான் 8:44 சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்முடைய முந்தின வாழ்க்கையின் முறையின்படி நமது மாம்ச இச்சையின்படி நடந்து கட்டுப்படுத்த முடியாத கேடுள்ள இச்சைகளின்படி நடந்து, கேடுள்ள இச்சைகள், அதாவது மனுஷன் பிறக்கும் பொழுது பாவத்தோடு பிறந்தபடியினால் சகலவிதமான இச்சைகளோடும் அவன் பிறந்திருக்கிறான். சகலவிதமான இச்சைகளோடு அவன் பிறந்திருக்கிறபடியினால் மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறது அவனுடைய நாளாந்த முறை என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கேடுகள், இச்சைகள் இந்த இச்சைகளின்படி மனுஷன் நடந்தான். நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து, மீட்கப்படாதவர்களுடைய மனசு, ரட்சிக்கப்படாதவர்களுடைய மனசு இழிவான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கற்பனைகளையும் உண்டாக்குகிற தொழிற்சாலையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனையே இங்கு பரிசுத்த ஆவியானவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அப்போ எபேசியர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, என்ன சொல்லப்படுகிறது? அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். மிகப்பெரிய விலையை உங்களுக்காக கர்த்தாதி கர்த்தர் இந்த பூலோகத்துக்கு வந்து சிலுவையிலே அதனை செய்து முடித்து அவருடைய இரத்தத்தினால நீங்கள் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆனபடியால் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாவற்றையும் செய்தீர்கள் என்று சொல்லி தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்கிறார். இதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பழைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்திப்போமானால் தற்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையும் ரட்சிக்கப்பட முன்பு நாம் அனுபவித்த வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு கேவலமான வேலைகள் எல்லாவற்றையும் நாம் செய்தோம் என்பதைத்தான் நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சகல இழிவான கேடான சிந்தனைகள், கேடான இச்சைகள் எல்லாவற்றையும் உண்டாக்குற தொழிற்சாலையாக நம்முடைய இருதயம் இருந்தது என்பதை இங்கு தெளிவாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ இந்த விதமான வேலைகளை நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்யும் பொழுது பாவ செயல்களினால நாங்கள் இந்த பூமி முழுக்க பாவ செயல்களில் ஈடுபட்டிருந்தது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரட்சிக்கப்பட முந்தி பாவ செயல்களில் ஈடுபட்டிருந்தான். பாவ செயல்களுக்கு எதிராக தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சுபாவத்தினாலே மற்றவர்களை போல ரட்சிக்கப்படாதவர்களை போல உங்கள் மீதும் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த கோபாக்கினையில்
இருந்து நாங்கள் தப்பித்தோம் என்று சொல்லி எபேசியர் 2:1-3 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ செயல்கள், அந்த பாவத்துக்கு எதிராக தேவனுடைய கோபம் ஒரு பொழுதும் மாற்ற முடியாத முறையில் பற்றி எரிந்த வண்ணமாகவே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதற்கு ஒரே ஒரு தீர்வு கிறிஸ்துவின் சிலுவையே. ஒரே ஒரு தீர்வு கிறிஸ்துவின் சிலுவையே. இந்த பந்தி முழுவதும் மனுஷனுடைய சீரழிவை பற்றி சொல்லுகிறது. ஏனென்றால் மரித்தால் மரித்தது என்பதே அதன் பொருளாகும். அப்போ எபேசியர் 2:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்தவர்களை நோக்கி பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை. அப்போ மரித்ததென்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் மரித்ததே. மரித்ததென்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் முற்று முழுதுமாக மரித்ததென்றதே அதனுடைய அர்த்தமாகும். அது மட்டுமல்ல, மீட்கப்படாத மனுஷன் தேவனோடு ஐக்கியமில்லாதவனாக இருக்கிறான். தேவனை பற்றிய அறிவு அறவே இல்லாதவனாக இருக்கிறான். தேவனிடத்தில் இயற்கையாகவே அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன், பாவியான மனுஷன் எப்படி இருப்பான் என்பதை நாம் அறிய வேணுமாயிருந்தால், அல்லது நாம் எப்படி இருந்தோம் என்பதை அறிய வேணுமாயிருந்தால், ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு போய் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் நாம் எப்படி இருந்தோம் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை அதுகள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி அந்த கொடுமையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு, நம்மை உயிர்ப்பித்தது என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ தேவனிடத்திலே அவன் எதையும் அறியாதவனாக இருக்கிறான் என்ற விவரம் ரோமர் 3:10-18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் அவனுக்கு ரட்சிப்பு மிகவும் அவசியம். ரட்சிப்பு அவனுக்கு மிகவும் அவசியம் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது. அப்போ பாவத்திலே இருந்து அவன் விடுதலை அடைய வேண்டும். அதைத்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறோம். ரட்சிப்பு என சொல்லப்படும் பொழுது பாவத்தில் இருந்து விடுதலை. அப்போ ஒரு மனுஷன், இந்த ரோமர் 3:10-18 சொல்லப்பட்டிருக்கிற சுபாவத்தை, குணாதிசயங்களை உடைய மனுஷர்களாக நாங்கள் இருந்தோம். அப்போ அப்படிப்பட்ட மனுஷர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமாயிருந்தால் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் செல்ல வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் வந்து அவனுக்கு சக்தியை கொடுக்கணும், எனர்ஜி. அந்த வார்த்தை மனுஷனுக்குள்ளுக்குள்ளே போகும் பொழுதுதான் அவனுக்கு சக்தி ஏற்படுகிறது. பிறகு அவர் பரிசுத்த ஆவியானவர் அதனை அபிஷேகம் பண்ண வேணும். பின்பு அவனுடைய பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்த வேணும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இது செய்யப்பட வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படாத மனுஷன் ரட்சிக்கப்பட வேணுமாயிருந்தால், பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேணுமாயிருந்தால் அவனுக்கு தேவ வார்த்தை அவனிடம் வர வேண்டும். அப்போ தேவ வார்த்தை வந்த பொழுதுதான் அவன் சக்தியை, எனர்ஜியை அவன் பெறுகிறான். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அதனை அபிஷேகம் பண்ணி பின்பு அவனுடைய பாவத்தையும் அவனுடைய நீதியையும் அவனுடைய நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்த வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. இதனே யோவான் 16:8-11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் பற்றி கண்டித்து உணர்த்துகிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி நான் விவரமாக உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கம் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள்
அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.